விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. அண்மை செய்தி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திருமயம் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விமான நிலையத்தில் காத்திருந்த அமித்ஷா தற்போது ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரத்தானதற்கான காரணம் என்ன? தற்போது வேறு என்னென்ன நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருக்கிறார்? நிச்சயமாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதியம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் மதியம் இன்று மாலை மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். இங்கிருந்து அவர் திருமயத்தில் உள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் ஹெலிகாப்டரில் மதுரை வந்து மதுரையில் நேதாஜி ரோடில் நடைபெற உள்ள இந்த ரோட் ஷோவில் பங்கேற்பதாக இருந்தது. தற்போது மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால், மேலும் மோசமான வானிலை நிலவி வரும் காரணத்தால் ஹெலிகாப்டர் இங்கிருந்து திருமயம் செல்ல முடியாது என்பதால் தற்போதைக்கு இந்த அமித்ஷாவின் இந்த பயணமானது தற்போது திருமய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த மதுரை நேதாஜி ரோடில் நடைபெற உள்ள ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக தற்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய அமித்ஷா விமான நிலைய சாலையில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் தற்போது ஓய்வெடுத்து வருகிறார். தொடர்ந்து சிறிது நேரத்தில் சரியாக 6 மணிக்கு மேல் அவர் இங்கிருந்து புறப்பட்டு மதுரையில் நடைபெற ரோட் ஷோவில் பங்கேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் அங்கு ரோட் ஷோவை சரியாக 7:30 மணிக்குள் முடித்துவிட்டு இங்கிருந்து மீண்டும் மதுரை விமான நிலையம் வந்து இங்கிருந்து திருவனந்தபுரம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சத்யகுமார். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.